வணக்கம். பூமியோட மிகப்பெரிய மர்மங்கள்ல ஒண்ணான கடலை பத்தி தான் இன்னைக்கு நாம அலச போறோம். சரி, எந்த பேச்சும் இல்லாம நேரடியா இதுல ஆழமா இறங்குவோம். கடலோட ஆழம் எந்த அளவுக்கு பிரம்மாண்டமானது, எவ்ளோ பயங்கரமானது அப்படிங்கறத சில துல்லியமான தரவுகளோட நாம இன்னைக்கு தேடி கண்டுபிடிக்கலாம். வாங்க. இப்போ பூமியோட மேற்பரப்புல சுமார் 70% தண்ணியால சூழப்பட்டிருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சாதாரண விஷயம்தான். ஆனா இதுல ஒரு அதிர்ச்சியூட்டும் உண்மை என்ன தெரியுமா? அந்த பிரம்மாண்டமான கடல்ல இதுவரைக்கும் மனித குலத்தால வெறும் 5% மட்டும்தான் ஆராயப்பட்டிருக்கு. மீதமுள்ள அந்த மாபெரும் பகுதி சொல்லப்போனா ஒரு மாபெரும் மர்மமாவே தொடருது. அந்த 5%க்குள்ள நம்ம கண்டுபிடிச்ச விஷயங்களே நம்மள இவ்வளவு பிரமிக்க வைக்குதுன்னா, அப்ப இதுவரைக்கும் நாம எட்டி பார்க்காத அந்த பரந்த பகுதிகள்ல என்ன இருக்குன்னு கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. நினைச்சாலே கொஞ்சம் திக்குன்னு இருக்குல்ல. ஆழத்தை நோக்கி இறங்குதில் இந்த ஒட்டுமொத்த கடலோட பயங்கரமான அளவை நம்ம உண்மையாவே புரிஞ்சுக்கணும்னா நாமளே மேலே இருந்து கீழே வரைக்கும் ஒரு மெய்நிகர் பயணமா மூழ்கி பார்க்கணும். தயாரா? கடலோட மேற்பரப்புல இருந்து நாம இப்போ மெதுவா கீழே இறங்க தொடங்குறோம். முதல்ல 328 அடி ஆழத்தை அடையிறோம். அங்கிருந்து கிழுகிடுன்னு 1089 அடி, 1148 அடி, அப்புறம் 1640 அடின்னு ஆழம் தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டே போகுது. இந்த ஆரம்ப ஆழங்கள்லே வெளிச்சம் மங்க தொடங்கிடுது. அதை தொடர்ந்து சுத்தி இருக்கிற நீரோட அழுத்தமும் மெல்ல மெல்ல அதிகரிக்க தொடங்குது. நம்புங்க, இது நம்மளோட இந்த பயங்கரமான பயணத்தோட முதல் சில படிகள் மட்டும்தான். இது எவ்ளோ தெளிவா காட்டுதுன்னா, நாம இப்போ அடிக்கணக்க தாண்டி கிலோமீட்டர் கணக்குல அளக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான ஆழத்துக்கு போய்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து கீழே மூழ்கும்போது 2460 அடி, 2624 அடின்னு தாண்டி இப்போ 1 கிலோமீட்டர், 2 கிலோமீட்டர்னு மாபெரும் மைல் கற்களை எட்டியிருக்கோம். 2 கிலோமீட்டர் ஆழம்னா சும்மா இல்லங்க. சூரிய வெளிச்சத்தோட ஒரு சின்ன கீற்று கூட நுழைய முடியாத, கற்பனைக்கே எட்டாத ஒரு கும்மிருட்டு உலகம் அது. இருங்க, நாம இன்னும் கீழே போறோம். இருளும் அந்த நீரோட அழுத்தமும் இப்போ பல மடங்கு அதிகமாயிடுச்சு. 3561 அடி, அப்புறம் 5076 அடி, அதை தொடர்ந்து 7400 அடி ஆழம். இந்த எண்களெல்லாம் கேட்கும்போதே கொஞ்சம் அச்சுறுத்துற மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. இந்த பயங்கரமான அழுத்தத்துல எந்த ஒரு பொருளும் தாக்கு பிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இவ்ளோ கடுமையான ஆபத்தான சூழல்ல இருந்து தரவுகள் எப்படிதான் கிடைச்சதுன்னு நாம இப்போ கண்டிப்பா யோசிச்சாகணும். கடல் ஆய்வில் வரலாற்று மைல்கற்கள். இவ்வளவு ஆபத்தான ஒரு இடத்திலிருந்து மனிதர்கள் எப்படி தரவுகளை சேகரிச்சாங்க அப்படிங்கிறது ரொம்பவே ஆச்சரியமான ஒரு விஷயம் தானே. சரி, இது எப்படி அடுத்த கட்டத்துக்கு போகுதுன்னு பாப்போம். 1960, அப்புறம் 2012, இந்த 2 வருஷங்களும் ஆழ்கடல் ஆய்வோட வரலாற்றுல ரொம்பவே முக்கியமான மைல்கற்கள். இந்த வருஷங்கள்ல தான் மனிதர்கள் தங்களோட நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கடலோட இந்த பிரம்மாண்டமான ஆழங்களை ரொம்ப தைரியமா எதிர்கொண்டாங்க. அந்த இருண்ட உலகத்தோட தகவல்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தாங்க. சொல்லப்போனா இது கடலாய்வு வரலாற்றுல ஒரு மிகப்பெரிய சாதனைனே சொல்லலாம். 36,000 அடிகளை அடைதல். நாம இப்போ நம்ம பயணத்தோட மிக மிக ஆழமான ஒரு முழுமையான அடிப்பகுதிக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். அப்படியே மூச்சை பிடிச்சுக்கோங்க. 36,000 அடி. இது வெறும் ஒரு நம்பர் கிடையாதுங்க. இது மனித கற்பனைக்கே சவால் விடுற கடலோட இருண்ட அடிப்பகுதி. வெளிச்சம்னா என்னன்னே தெரியாத, கற்பனைக்கு எட்டாத அளவுக்கு ஒரு கடுமையான அழுத்தம் இருக்கிற அந்த பகுதி தான் கடலோட பயங்கரமான ஆழத்தோட உச்சம். நம்ம கிட்ட இருக்கிற தரவுகள்ல சொல்லப்பட்டிருக்கிற இந்த 36,000 அடி ஆழத்தோட பிரம்மாண்டம் உண்மையிலே நம்மள புல்லரிக்க வைக்குது. இப்படி ஒரு ஆழம் பூமியில இருக்குங்கிறதே நம்ப முடியாத ஒரு உண்மைதான். நாம இப்ப பயணத்தோட முடிவுக்கு வந்துட்டோம். ஆனா ஆரம்பத்துல பார்த்தா அந்த தரவுகளுக்கு ஒரு நிமிஷம் திரும்ப போவோம். பூமியோட 70% கடல்ல வெறும் 5% மட்டும்தான் நம்ம இதுவரைக்கும் பார்த்திருக்கோம்னு சொன்னேன். ஞாபகம் இருக்கா? அதாச்சும் நம்ம பூமியோட மொத்த பரப்பளவுல சுமார் 65% தண்ணி இன்னும் முழுமையா ஆராயப்படாம, மனிதர்களோட கண்களுக்கு தட்டுப்படாம ஒரு மாபெரும் ரகசியமா இருளுக்குள்ள ஒழிஞ்சுகிட்டு இருக்கு. 36,000 அடி ஆழம் வரைக்கும் நாம அளந்திருந்தாலும், நாம கடந்து வந்த இந்த பாதை ஒட்டுமொத்த கடலோட ஒரு மிகச்சிறிய துளி மட்டும்தான். நாம இதுவரைக்கும் கண்டுபிடிச்சதே இவ்ளோ பிரம்மாண்டமா, இவ்ளோ பயங்கரமா இருக்குன்னா, அந்த 65% ஆராயப்படாத, வெளிச்சமே படாத அடர்ந்த இருளுக்குள்ள இதுவரைக்கும் எந்த மனுஷனும் பார்க்காத வேற என்னென்ன உயிரினங்கள் இருக்கும், எந்தென்ன மாதிரியான ஆச்சரியமான மர்மங்கள் எல்லாம் காத்துக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் கேட்கும்போதே தலை சுத்துதில்ல. அதற்கான விடைகள் அந்த இரண்ட ஆழத்திலேயே இன்னும் புதைஞ்சு கிடக்கு. சிந்திக்கத் தோன்ற இந்த ஒரு கேள்வியோடவே நம்ம பயணத்தை இப்போதைக்கு முடிச்சுக்கலாம்.